ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வயதுக்கே வராத ஒரு பெண் 2 குழந்தைகளுக்கு எப்படி தாயாகிறாள் கதையோட தொடர் கதை தான் இது. பார்க்காதவங்க இன்னொரு வீடியோவை பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். வள்ளிய தன்னோட கணவர் வீட்டுல இருந்து விரட்டி விட்டுறாங்க. வேற வழியா இல்லாம வள்ளி தன்னோட அம்மா வீட்டுக்கு வர்றான். அம்மா கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். அம்மா, அன்னைக்கு நீங்க பொய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு உங்க பிள்ளையாவே உங்க வீட்டுல இருந்திருப்பேனே. ஏன் இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இனிமேல உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா தாய் அதை மறுக்கிறாள். இனிமேல் நீ என் கூட இருக்காது, எனக்கும் அவமானம் தான், நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான். ஆனா வள்ளி வேற வழியே இல்லாம வெளியில வந்து தெருவில் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். பெத்த தாயே இப்படி சொல்லிட்டாலே, இன்னும் நம்ம எங்க போறது, என்ன கதி அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த வழியா வந்து அசோக், யாருமா நீ, ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே தான் கதை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. உடனே அசோக், உனக்கு விருப்பம் இருந்தா தன்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அவனும் வேற வழியே இல்லாம அசோக்கு பின்னாடி போறான். அந்த வீட்டுல இருக்கிற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அங்கேயே இருக்கிறான். சில காலங்கள் போகுது. அவங்க இருவருக்கும் காதல் மலருது. அப்போ அசோக் சொல்றான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். எனக்கு மனைவி இறந்துட்டாங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 குழந்தைகளுக்கு நீ தாயா இருக்கலாம், எல்லாரும் ஒரு வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் சொல்றான். வள்ளிக்கும் அது சரின்னு பட்டுச்சு. தான் தாயாக போறோங்கிற சந்தோஷம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால 2 பேருமே மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இருவரும் ஒரு வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க. அவங்களோட மாமியார் ரொம்ப சந்தோஷமா அவங்கள பாத்துக்கிறாங்க. எல்லாரும் ஒரு வீட்டுல இருந்துக்கிறாங்க. ஒரு நாள் இப்படி தன்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் குழந்தைகளை 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு கடை வீதிக்கு போறா. அங்க போனேனே அவங்களுக்கு பிடிச்ச தின்பண்டங்களை வாங்கி கொடுக்கறக்காண்டி கடைக்கு போறான். அப்ப கடைக்காரன், என்னம்மா வள்ளி, வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் வர்ற போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதுக்கு, ஆமாண்ணே, எனக்கு இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். சரிண்ணே, குழந்தைங்களுக்கு தேவையான தின்பண்டங்களை கொடுனே அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர்கிட்ட காசை கொடுத்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு இருக்கா. அப்போ தூரத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது, வள்ளி அப்படின்னு. வந்த திசையை நோக்கி திரும்பி பாக்குறா. அங்க ஒரு பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒத்து பாக்குறா. அது வேற யாரும் இல்ல, வள்ளியோட முன்னாள் கணவர் தான். அவர் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராதாவை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பெரிய பிரச்சனை தான். ஏன்னா ராதாவுக்கு குழந்தை இல்லை. அதனால கணவன் மனைவி இருவருக்கும் 2 சண்டைகளும் வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட கொடுமை தாங்க முடியாம ராதா தற்கொலை பண்ணிக்கிறா. தன்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறான். முதல் மனைவிக்கு பண்ண துரோகமும் 2வது மனைவி தற்கொலை பண்ணிக்கிற ஒரு சோகத்திலையும் அவனால வெளியில வர முடியாம பிச்சைக்காரனாவே மாற ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒவ்வொரு நாளும் வள்ளிக்கு தான் பண்ண துரோகத்தை நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறான். இதை எடுத்து சொல்றியா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் வள்ளி, வாழ 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு வள்ளி சொல்றா, இதே வார்த்தையை நீங்க இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா சந்தோஷமா ஏத்துட்டு இருந்திருப்பேன். நம்ம 2 பேரும் குழந்தை பெற்றாதான் குழந்தைகளுக்கு அம்மா அப்பா ஆக முடியுமா? ஒரு குழந்தைய அனாதை ஆசிரமத்திலிருந்து வளர்த்திருந்தா கூட அம்மா அப்பா இருக்க முடியுமே. அன்னைக்கு இது மாதிரி சொல்லியிருந்தா என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும். உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன். ஆனா அதையெல்லாம் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு குழந்தை பெற்றாதான் ஒரு பெண்மைக்கு அழகுன்னு நினைச்சு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு நான் குழந்தை பெக்காம 2 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமா சொல்ல ஆரம்பிக்கிறா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு, 2 குழந்தைகளுக்கு தாயா இருக்கிறேங்கிறத பெருமையா நான் வெளியில சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு வெளியில போறா. அப்போ குழந்தைங்க கேக்குது, அம்மா அவங்க யாருமா அப்படின்னு. அவங்க யாருன்னு தெரியாதுமா, நீங்க தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளையும் தூக்கிட்டு தாய்மை அடைந்த 2 குழந்தைகளுக்கு தாய் அப்படிங்கிற ஒரு பெருமையோட அங்கிருந்து போறா. இதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப வெக்கி தலை குனியிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான கதைகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.